பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பங்குச்சந்தை கூறப்படும் காளையின் நிலை, கரடியின் மதிப்பு எந்த அளவிற்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில் போகலாம். நாளைய பங்குச்சந்தை சென்செக்ஸோட நிலை மற்றும் மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தை சென்செக்ஸில் என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா 85,238 நேர்மறைனும் 85,158 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 85,150. இந்த துவக்கம் கிடைச்ச உடனே காளைகள் நேர்மறைக்கு மேலே போற முயற்சி பண்றாங்க. ஆனால் கரடிகள் அங்கே தடுத்து நிறுத்தி எதிர்மறைக்கு கீழே இலக்கு 1 இலக்கு 2 அடைகிறாங்க. இலக்கு 2க்கு மேலே கரடிகளை போக விடாம 9:45 2 மணி வரைக்கும் முயற்சி பண்ணி காளைகள் இலக்கு 1 எதிர்மறையில் துல்லியமான இலக்கில் 85,158 கரடிகள் அங்கே தடுத்து நிறுத்தி இன்று பங்குச்சந்தையோட முடிவு 85,118. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை பார்க்கலாம். நாளைய பங்குச்சந்தை சென்செக்ஸோட காளைகளோட நேர்மறை 85,138, இலக்கு 1 85,322, இலக்கு 2 85,562. கரடிகளோட எதிர்மறை 85,058, இலக்கு 1 84,848, இலக்கு 2 84,538. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மற்றும் மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் பகிர்வும். நன்றி.